ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தினர் வேற ஒரு ஏரியாவுக்கு குடி சென்று அதன் பிறகு நடந்த மறக்க முடியாத பயங்கரமான திகில் நிமிடங்களை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 1990 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது சுகந்தி அப்படின்ற ஒரு சகோதரி தாங்க. இது இவங்களுக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இவங்களுக்கும் இவங்களுடைய குடும்பத்தினருக்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1990 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய சுகந்திக்கு ஒரு 10 வயசு இருந்திருக்குங்க. இவங்களுடைய குடும்பத்தினரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அப்பா அம்மா இந்த சுகந்தி, இவங்களுக்கு ஒரு தம்பி இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க. இவங்களுடைய அப்பாவுடைய பேர் தாங்க கபிலன், இவங்களுடைய அம்மாவுடைய பேர் தாங்க மாலைமதி. இவங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை நம்பி தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தான் இவங்களுடைய வாழ்க்கையும் போயிட்டு இருந்திருக்குது. அந்த நேரத்தில் தாங்க இவங்களுடைய வாழ்க்கையில பேரிடி விழுக காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏரிக்கரை ஒன்று உடைஞ்சு வெள்ள நீர் உள்ளுக்குள்ள வந்திருக்குதுங்க கிராமத்துக்குள்ள. அதனால அங்க இருக்கக்கூடிய நிறைய பேருடைய வீடுகள் சேதமாயிருக்குது. இதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த சுகந்தியோடைய குடும்பத்தினர் இருக்கக்கூடிய அந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடு தரைமட்டமா ஆயிருக்குதுங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே அரசாங்கத்துக்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. அதே மாதிரியே நிறைய பேருக்கு வேற ஒரு ஏரியால ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கான வீடுகளை. அந்த நேரத்திலேயே இந்த சுகந்தியோடைய குடும்பத்தினருக்குமே இவங்க இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மக்களுக்காகவே குடிசை மாற்று வாரியம் அப்படின்ற சட்டத்தில் அவங்களுக்கு குடிசை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் இவங்களுக்குமே ஒரு குடிசை அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த குடிசை இருக்கக்கூடிய அந்த இடத்த பற்றி சொல்லணும் அப்படின்னா அவுட்டர் பகுதி தாங்க. மொத்தமாக ஒரு 8 குடும்பங்கள் இருந்திருக்காங்க. அதில் ஒரே ஒரு குடிசை மட்டும் தான் காலியாக இருக்குது, நீங்கள் அங்கே போய் தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. உடனே இந்த சுகந்தியும் அவங்களுடைய குடும்பத்தினரும் அந்த குடிசை பகுதிக்கு போகிறாங்க. அப்படி போய் அந்த வீட்டை பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய வீடுலாம் கிடையாது, ஹால் கிச்சன் மட்டும்தாங்க. ரூம்லாம் எக்ஸ்ட்ரா கிடையாது, எல்லாமே அந்த குடிசைக்குள்ளே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் வறண்டா மாதிரி இடம் இருந்திருக்குது. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா விறகடுப்பு சமைக்கக்கூடிய நபர்கள் அங்கே வெளியவே சமைச்சுக்கட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த வீட்டுக்கு குடி போனதுக்கு பிறகு தாங்க இந்த சுகந்தியோடைய குடும்பத்தினருக்கு அமானுஷ கற்றை வீச காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் ஒரு 8 குடும்பங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட புறம் பேசி அட்டாச் ஆகிருக்கிறாங்க. அதன் பிறகு ஒரு வார காலகட்டங்கள் கடந்திருக்கும். அன்றைய நடுநிசி நேரம் சரியாக ஒரு 2 மணி இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் இந்த சுகந்தியோடைய அம்மா இருக்காங்க இல்லையா மாலைமதி, அவங்களுக்கு அவங்களுடைய குடிசையோட கதவை டக்கு டக்குன்னு யாரோ திறந்து மூடுற மாதிரி தாங்க கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே பக்கத்தில் படுத்து கிடக்கக்கூடிய இவங்களுடைய கணவரை பார்க்குறாங்க. இவங்களுடைய கணவரும் இவங்களுடைய பிள்ளைகளும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த மாலைமதி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கதவு தானே திறந்து மூடுது, அதை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க நோட்டம் விட்டுருக்காங்க. அப்படி நோட்டம் விடும் பொழுது இவங்களுக்கு தூக்கி வாரி போடக்கூடிய ஒரு காட்சி இவங்களுடைய கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த குடிசையோடைய வீட்டு கதவு இருக்குல்லையா முன்னாடி, அந்த கதவுக்கு இடையிலேயே ஒரு பெண்மணி தலைமுடிய பூரா விரிச்சு போட்ட மாதிரி இவங்களை உள்ள எட்டி பார்க்குறாங்க. அப்படி எட்டி பார்க்கக்கூடிய அந்த பெண்மணியோடைய முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்குதுங்க, ஏகப்பட்ட காயங்களோடையும் ரத்தத்தோடையும் தாங்க நின்றுகிட்டு இருந்திருக்காங்க. யார் இந்த பெண்மணி, எதுக்காக நம்மளை இப்படி நோட்டம் விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துட்டு அதிர்ச்சியில் ஏங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. கத்துன உடனே இவங்களுடைய கணவரும் இவங்களுடைய பிள்ளைகளும் எந்திரிச்சிருக்காங்க. யாரோ ஒரு பொம்பளை நம்மளுடைய வீட்டை கதவை திறந்து எட்டி பார்க்குற மாதிரி தெரியுது, என்னன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. உடனே இந்த கணவன் மனைவி இருவருமே எந்திரிச்சு இவங்களுடைய வீட்டோட கதவை திறந்து அந்த வீட்டை விட்டு வெளியே நிற்கிறாங்க. அப்படி வெளியே நிற்கும் பொழுது இவங்க நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவில்
யாரோ ஒரு பெண்மணி ஒரு 40 அல்லது ஒரு 45 வயசு இருக்குங்க, நல்ல தடிமனாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி தலைமுடியை பூரா விரிச்சு போட்டபடி வேக வேகமா அப்படி ஓடுறாங்கங்க. இந்த காட்சியை பார்த்தா இந்த இருவருமே நில குழஞ்சு போயிட்டாங்க. ஒருவேளை திருடக்கூடிய நபர்களா இருக்குமோ, அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த வீட்டு கதவெல்லாம் திறந்து உள்ள எட்டி பார்ப்பாங்க, அதனால அவங்க திருடர்களாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கணவன் மனைவி இருவருமே சத்தம் போட்டு கூச்சலிட்டு கத்துறாங்க. அப்படி கத்துன உடனே மீதம் இருக்கக்கூடிய 8 குடும்பத்தினரும் அவங்களுடைய குடிசை கதவை திறந்துட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது என்னாச்சுப்பா ஏன் கத்துறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, யாரோ ஒரு திருட்டு வேலையில் ஈடுபடக்கூடிய ஒரு பெண்மணி எங்களுடைய வீட்டு கதவை திறந்து எங்களை எட்டி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே இவங்களை பேயரைஞ்ச மாதிரி தான் பார்க்குறாங்க. அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்லை, நம்மளே ஏதோ ஒரு கஷ்டத்தில் தான் இந்த குடிசைக்கு குடியிருக்கிறோம், நம்மளுடைய சொத்து பற்றி எல்லாமே போனதுனால தான் எதுவுமே இல்லாமல் நம்மளே அனாதை மாதிரி இங்கே இருக்கிறோம், இங்கே நம்மக்கிட்ட திருடுறதுக்கு என்ன இருக்குது, விளையாடாமல் நீங்கள் போய் தூங்குங்க, அது வேற யாரும் இருக்காது, உங்களுடைய கண்களுக்கு தெரியாமல் தட்டுப்பட்டுருக்கும், கற்பனையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சமாளிக்கிறாங்க. உடனே குழப்பத்தோடய இந்த கணவன் மனைவி இருவருமே இவங்களுடைய வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஏன்னா இவங்களுடைய கணவருமே அந்த பெண்மணியே ஓடக்கூடிய அந்த காட்சியை பார்த்துட்டார் இல்லையா, அவருக்குமே சந்தேகமாக இருந்திருக்குது. சரி, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, ஒருவேளை யாசகம் எடுக்கக்கூடிய பெண்மணியாக கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவர் அவரையே சமாதானப்படுத்திட்டு இவங்களுடைய மனைவியையும் சமாதானப்படுத்துறாங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் கடந்திருக்கும். அன்றைய இரவு ஒரு 8 மணி தான் இருந்திருக்கும். இவங்களுடைய மனைவி எப்பயும் போல சாப்பாடு செய்யறதுக்காக சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய வீட்டில் கரண்ட் எல்லாம் கிடையாது, அதனால இவங்க சிம்னி விளக்கு தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்களுடைய குட்டி பையன் இருக்கார் இல்லையா, அதாவது சுகந்தியோடைய தம்பி, அவர் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. இவங்களுடைய கணவர் வீட்டுக்கு வெளியே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட பேசிட்டு இருந்திருக்காருங்க. அந்த நேரத்தில் இந்த சுகந்தின்ற பெண்மணி நமக்கு மின்னஞ்சலை செட் பண்ணாங்க இல்லையா, அவங்க அவங்களுடைய வீட்டில் அப்படியே படுத்த படுக்கையில் தூக்கத்தோடு இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த பெண்மணி சமைச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த சுகந்தின்ற பெண்மணியோடைய முகத்தில் ஏதோ ஒன்று உழுகிற மாதிரி தெரியுது. அப்படி உளுந்த உடனே இவங்களுடைய கண்களை திறந்தபடி அவங்களுடைய கன்னத்திலிருந்து கையை வச்சு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஈரக்குள்ளே நடுங்கி போயிடுச்சுங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த காட்சியெல்லாம் நடப்பது இந்த சுகந்தி அப்படின்ற அந்த 10 வயசு பெண்மணிக்கு தாங்க. என்ன இது அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ரத்த கலரில் தெரிஞ்சிருக்குதுங்க, சிவப்பு கலரில் இருந்திருக்குது. டக்குன்னு மேலே இருக்கக்கூடிய அந்த குடிசையோடைய விட்டத்தை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத காட்சி தாங்க முதலாவதாக கண்ணு முன்னாடி தெரிஞ்சுக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி இவங்களுடைய வீட்டோட கதவை திறந்துட்டு ஒரு பெண்மணி எட்டி பார்த்தாங்க இல்லையா, அந்த காட்சியே இந்த சுகந்தின்ற பாப்பா பார்க்கலங்க. ஆனால் இப்பொழுது அந்த விட்டத்துக்கு மேலேயே யாரோ ஒரு பெண்மணி இவங்களை அப்படி டக்குன்னு அட்டாக் பண்ணுற மாதிரி தாங்க மேலேருந்து ஜம்ப் பண்ணி இவங்க மேலே விழுறாங்க. அப்படி நடக்கக்கூடிய காட்சியை பார்த்த உடனே அம்மா அப்படின்ற மாதிரி தாங்க கத்தி அலறி அடிச்சு துடிச்சிருக்காங்க. உடனே இவங்களுடைய அம்மாவும் பக்கத்தில் நெருங்கி என்னாச்சு பாப்பா ஏன் இப்படி அழுகுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த சத்தத்தை கேட்டுட்டு வெளியே நிற்கக்கூடிய இவங்களுடைய கணவருமே வீட்டுக்குள்ளே விரைஞ்சு பார்க்குறாருங்க. என்னாச்சுமா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும் பொழுது, மேலே ஒரு அக்கா என்னை பார்த்தபடியே இருந்தாங்க, நான் டக்குன்னு கூப்பிட்றதுக்குள்ளே மேலேருந்து என் மேலே விழுந்துட்டாங்க, அவங்களுடைய முகம் எல்லாமே ரத்த காயமாக இருந்துச்சு, முடிய போக விரிச்சு போட்டுட்டு பேய் மாதிரி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பாப்பா அழுதபடி சொல்லுது. இதை கேட்டதுலேருந்து இவங்களுடைய அம்மாவுக்கு பொறி தட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே ஒரு பெண்மணியோடைய உருவத்தை நம்ம பார்த்தோம், இப்பொழுது தன்னுடைய மகளும் அதே மாதிரியே சொல்கிறாளே, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் இப்படி தான் நடந்துட்டு இருக்குது, ஒருவேளை இந்த வீட்டில் எதுவும் தப்பாக நடந்துக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுக்கு தோணி இருக்குது. ஆனாலுமே இவங்களுடைய கணவர் தன்னுடைய மகள் கெட்ட கனவு கண்டிருப்பா, வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க சமாதானப்படுத்தி அவங்களுடைய நெற்றிலேயே விபூதி பூசி விட்டுட்டு படுத்து தூங்க வச்சிருக்காங்க. இப்படி இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கடந்திருக்கும். அதாவது இரவு ஒரு 10 மணி தான் கடந்திருக்கும். அந்த நேரத்தில் இவங்களுடைய கணவருக்கு தூக்கம் இல்லாமல் இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் குடிசையில் குடியிருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டு வெளியே நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. அந்த சமயத்தில் இந்த சுகந்தி அவங்களுடைய மகள் பக்கத்திலான படுத்திருக்காங்க. அப்படி படுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது யாரோ ஒரு நபர் பேசக்கூடிய ஒரு அமானுஷமான குரல் சத்தம் கேட்குதுங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி தாங்க தெரியுது. மாலைமதி என் பக்கத்தில் படு அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே டக்குன்னு இந்த பெண்மணி அந்த தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு முடிச்சு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது தன்னுடைய கணவர் வெளியே தானே பேசிட்டு இருந்தாரு, அவர் இன்னும் வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு திரும்புறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்பொழுது இவங்களுடைய சேலையவே போத்தி படுத்த மாதிரி தாங்க இவங்களுடைய கணவர் இவங்களுடைய பாப்பாக்கு பக்கத்தில் படுத்து கிடக்கிறாரு. தன்னுடைய கணவர் தான் இங்கே படுத்துட்டார் போல, சும்மா நம்மளை விளையாட்டு காமிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இவங்க சிரிச்சுக்கிட்டு பேசாம கம்முன்னு தூங்குங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இவங்க படுக்கிறாங்க. அப்படி படுத்ததுக்கு பிறகு மறுபடியும் மாலைமதி நான் சொல்றது உனக்கு புரியலையா அப்படின்ற மாதிரி தாங்க கொஞ்சம் ஆக்ரோஷமா கேட்குது. மறுபடியும் இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த பெண்மணிக்கு சந்தேகப்பட்டுக்கிட்டு அந்த போர்வையை விலைக்கு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி தாங்க பார்க்குறாங்க அந்த சேலை துணியை. அப்படி பார்க்கும் பொழுது எதிர்ப்புறத்தில் உங்களுடைய வீட்டுக்கு வெளியவே யாரோ ஒரு நபர் பேசிட்டு இருக்கக்கூடிய சத்தம் கேட்குது. அப்பொழுது தன்னுடைய கணவர் சத்தம் வெளியே கேட்குது. ஒருவேளை அவர் வெளியே இருக்கிறாரா அல்லது இங்கே தான் இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டுட்டு இவங்களுடைய குடிசையுடைய கதவை திறக்கிறாங்க. அப்படி திறந்து பார்க்கும் பொழுது இவங்களுடைய கணவர் அந்த வீட்டுக்கு வெளியே தாங்க உட்காந்துக்குபடி யாரோ ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கிறாரு.
அப்பொழுது தன்னுடைய கணவர் வெளியே இருக்கிறாரு. அப்ப இங்கே இருக்கிறது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க பயந்த தோணியிலேயே இவங்க பக்கத்தில் படுத்து கிடக்கக்கூடிய இவங்களுடைய கணவர் அந்த சேலை துணியை வந்து போத்திருக்காரு இல்லையா, அந்த சேலை துணியை மெல்ல திறக்கிறாங்க. அப்படி திறந்து பார்க்கும் பொழுது இவங்களுக்கு ஈரக்குலையே நடுங்கி போயிடுச்சுன்னு சொல்லணும். என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த போர்வையை விலைக்கு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல யாருமே காணோம், யாருமே இல்லையே. ஆனால் அந்த குரல் சத்தம் இங்கே தானே கேட்டுச்சு, தன்னுடைய கணவனுடைய குரல் மாதிரி தானே தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டாங்க. உடனே இவங்களுடைய கணவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்ற மாதிரி தாங்க வேகமாக எந்திரிச்சு வந்து அவங்களுடைய வீட்டோட அந்த வாசல் கதவை திறக்கிறாங்க. அப்படி திறந்து பார்க்கும்பொழுது தான் இவங்களுடைய வாழ்நாளில் கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி முதலாவதாக தெரியுதுங்க. அப்படி அந்த வீட்டு வாசலுடைய கதவை திறந்து பார்க்கும்பொழுது தாங்க இவங்களுடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கணவர் அந்த வீட்டு வாசலுக்கு வெளியே அந்த வறண்டா பகுதியில் தான் உட்காந்துருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் பக்கத்தில் ஒரு நபர் பேசிட்டு இருந்தார் இல்லையா, அந்த நபர் ஆளே காணோம். ஆனால் அதுக்கு பதிலாக இவருடைய தோள்பட்டைக்கு மேலேயே யாரோ ஒரு ஆண்மகன் அப்படி தத்துரூபமாக உட்கார்ந்தபடி தாங்க தெரியுது. இந்த காட்சியை பார்த்த உடனே இவங்களுடைய உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்த்து விடவெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. ஆனால் இவங்களுடைய வாயை திறக்கவே முடியல. ஆனாலுமே நம்ம தன்னுடைய கணவரை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு கீழே கிடக்கக்கூடிய ஒரு கல் எடுத்து இவங்களுடைய கணவருடைய முதுகிலே ஓங்கி பலமாக வீசுறாங்க. வீசின உடனே அவங்களுடைய கணவருடைய தோள்பட்டையில் ஒரு உருவம் உட்காந்துருக்கு இல்லையா, அந்த உருவம் கருன்னு கத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு டக்குன்னு டிசப்பேர் ஆயிருக்குதுங்க. உடனே இவங்களுடைய கணவர் திரும்பி பார்த்தபடி, என்னாச்சடி, ஏன் இப்படி என் முதுகில் வந்து கல்லை கொண்டு எரிஞ்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உங்கள் மேலே ஏதோ ஒரு உருவம் உட்காந்துருந்துச்சு, அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை, தேவையில்லாமல் பிரார்த்திக்கிட்டு கதை போய் படு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி சத்தம் போடுறாரு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு தாங்க இந்த கணவன் மனைவியோடைய வாழ்க்கையிலே விரிசல் வரவும் அது ஒரு காரணமாகவும் அமைஞ்சிருக்குது. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்களாகவே இவங்களுடைய வீட்டில் என்ன காரணம் எதுக்கு நடந்துச்சுன்னு தெரிலங்க. அடிக்கடி இந்த கணவன் மனைவி இருவருக்குமே சண்டை வந்துகிட்டே இருந்திருக்குது. அதாவது இவங்களுடைய கணவர் எந்த ஒரு காரணமே தெரியாமல் கெட்ட வார்த்தையில் இவங்களுடைய மனைவியை கண்டமணிக்க திட்டிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குடிசையில் குடியிருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரே நாராசமாக கேட்டிருக்குது. இதை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே இந்த சுகந்தியுடைய குடும்பத்தினர்கிட்ட சண்டைக்கும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே நிம்மதியே இல்லாமல் எல்லாத்தையும் இழந்துட்டு தான் இந்த குடிசைக்கு நாங்கள் குடி வந்திருக்கோம். இப்படி நீங்கள் இருவரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டா நாங்கள் நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் இருக்கிறதா இருந்தால் இருங்க, இல்லை அப்படின்னு அந்த குடிசையை காலி பண்ணிட்டு எங்கேயாவது போய் தொலைங்க அப்படின்ற மாதிரி தாங்க சண்டைக்கு வந்திருக்காங்க. அந்த நேரத்துலையும் கூட இந்த பெண்மணிக்கு ஒன்றுமே புரியல. தன்னுடைய கணவர் எதுக்காக நம்ம கிட்ட சண்டைக்கு வராரு, அவர் நம்ம கிட்ட கெட்ட வார்த்தையை பேசினதே கிடையாது, இப்பொழுது அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாரு, நம்மளை வந்து எப்போ பார்த்தாலும் வந்து கோபத்தோட பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி தாங்க குழப்பத்தோடு வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த குடிசையில் பக்கத்தில் குடியிருக்கிறாங்க இல்லையா ஒரு 8 குடும்பம். அந்த 8 குடும்பத்தில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு வயதான ஒரு பெண்மணி இந்த பெண்மணி கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு நீங்கள் குடி வந்ததெல்லாம் சரி, ஆனால் இந்த வீட்டை தாண்டி நீங்கள் வேற எங்கேயாவது குடி போயிருங்க. ஏன்னா இந்த வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உன்னுடைய கணவரை நீ இழக்க நேரிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய விரிசல் வர காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க பயமுறுத்திருக்கிறாங்க. எதுக்காக இந்த பெண்மணி இப்படி சொல்கிறாங்க, அப்போ இந்த இடத்துல ஏதோ இருக்குதா அப்படின்ற மாதிரி சந்தேகத்தோடைய அந்த பெண்மணி கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அப்படி பேச்சு கொடுக்கும் பொழுது, இதை பற்றி இதுக்கு மேலே என்கிட்ட எதுவுமே கேட்காதமா, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணியும் சொல்லிட்டு கிளம்புறாங்க அவங்களுடைய வீட்டை விட்டு. இப்படி இந்த அமானுஷமான நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 3 நாட்கள் கடந்திருக்குங்க. அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 2 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த கணவன் மனைவி இவங்களுடைய பொண்ணு உங்களுடைய பையனும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுதே இவங்களுடைய வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு 2 நபர்கள் வந்து பேசி சண்டை போட்டுருக்க மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே இந்த கணவன் மனைவி ஒரு சேர எந்திரிச்சு இவங்களுடைய வீட்டோட கதவை திறந்து பார்க்குறாங்க. அப்படி கதவை திறந்து பார்க்கும்பொழுது ஏற்கனவே முதலாவதாக இவங்களுடைய வீட்டோட கதவை திறந்து ஒரு பெண்மணி எட்டி பார்த்தாங்க இல்லையா, அதே பெண்மணியும் இவங்களுடைய தோள்பட்டையில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த நபருடைய அந்த உருவமும் அவங்களுக்குள்ள தாங்க நிற்கிது. இந்த உருவத்தை பார்க்கும்பொழுது ஆரம்பத்தில் இந்த மாலை மதி இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய கணவர் வந்து யாரோ ஒரு நபர்கள் நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனால் உத்து பார்க்கும்பொழுது தாங்க தெரிஞ்சிருக்குது அங்கே நிற்கக்கூடிய நபர்கள் மனிதர்களே கிடையாது, அது ஏதோ ஒரு ஆன்மா அப்படின்றது புரிய வந்திருக்குது. அடுத்த நிமிஷமே யார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மாலை மதியோடைய கணவர் கபிலன் கேட்குறாரு. கேட்ட உடனே அங்கே நிற்கக்கூடிய 2 உருவங்களும் டக்குன்னு திரும்பி பார்க்குது. வாழ்க்கையில் கற்பனை பண்ண முடியாத காட்சி மறுபடியும் இவங்களுடைய கணவருடைய கண்களுக்கும் தட்டுப்பட்டிருக்குதுங்க. அடுத்த நிமிஷமே பயந்தபடி இவங்களுடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு கதவை டம்முன்னு இழுத்து மூடி இருக்கிறாங்க. உடனே இவங்களுடைய மனைவி இவங்களுடைய கணவர்கிட்ட மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. நான் தான் சொன்னேன் இல்லை, இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ தப்பாக நடக்கிற வாய்ப்பு இருக்குது, இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்குமாமா, நம்ம தயவு செஞ்சு இந்த வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி சத்தம் போடுறாங்க.
நீ புரிஞ்சுக்கோ, இந்த வீட்டை விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது, எல்லாத்தையும் இழந்துட்டு தான் இந்த வீட்டுக்கே நம்ம குடி வந்திருக்கிறோம், அதனால பல்ல கடிச்சிட்டு நம்ம எங்கேயாவது கோயில் குளத்துக்கு கூட போயிட்டு வந்து கூட இந்த வீட்டில் தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்கள சமாதானப்படுத்தியிருக்கிறாருங்க. ஆனால் அன்றைய இரவே இந்த வீட்டில் ஏதோ ஆன்மாக்கள் இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பயங்கரமான கனவு இந்த மாலைமதியுடைய கனவுல வந்திருக்குதுங்க. அப்படி இவங்களுடைய கனவுல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கக்கூடிய அதே வீட்டிலேயே ஒரு 40-45 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியும் ஒரு ஆண்மகனும் அதே வீட்டிலேயே குடியிருந்திருக்காங்க. அப்படி குடியிருந்திருக்கக்கூடிய அந்த பெண்மணியையும் அந்த ஆண்மகனையும் பார்த்தாலே தெரிஞ்சிருக்குங்க கணவன் மனைவி அப்படின்ட்டு. அப்படி இருக்கக்கூடிய அதே வேளையிலேயே ஏற்கனவே இந்த வீட்டு பக்கத்தில் ஒரு 8 குடும்பங்கள் இருக்காங்க இல்லையா, அதே மக்கள் தாங்க அந்த கிராமத்தில் இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த கணவன் மனைவிக்கு அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்திருக்குது. அந்த சண்டை எதுக்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு நபர் குறித்து இவங்க சண்டை போட்டு இருக்க மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. ஆனால் அது கனவு அப்படின்ற காரணத்தினால அந்த நபர் யாரை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியல. அதே நேரத்திலேயே ஒரு நாள் இந்த கணவன் மனைவி இருவருக்குமே சண்டை முத்தி போய் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்களுடைய மனைவி என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கெரோசின் எடுத்துக்கிட்டு இவங்க மேலேயே உடம்பு முழுக்க ஊற்றிருக்கிறாங்க. இவங்களுடைய கணவர் கோவத்தில் பக்கத்தில் கிடக்கக்கூடிய ஒரு அருவாள் எடுத்துக்கிட்டு இவங்களுடைய மனைவி கிட்டே வெட்டுற மாதிரி வந்திருக்கிறாருங்க. அப்படி இந்த இருவருக்கும் நடக்கக்கூடிய அந்த தள்ளுமுள்ளிலேயே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே வேணாம்ப்பா வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டபடியே பார்த்து கத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை எதையுமே கண்டுக்காம இந்த கணவன் மனைவி இருவருமே சண்டை போட்டு இருக்கும் பொழுதே இவங்களுடைய கணவர் அப்படியே தட்டு தடு மாதிரி கீழே விழுந்திருக்கிறாரு. அப்படி உழுவக்கூடிய கணவர் மேலேயே இந்த பெண்மணி மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. அப்படி உட்கார்ந்துருக்கும் பொழுது இவங்களுடைய கணவருடைய முகத்திலேயே அடிச்சிருக்கிறாங்க, குத்தி இருக்கிறாங்க. அப்படி குத்தும் பொழுது வலி தாங்க முடியாமல் இவங்களுடைய கணவர் கையில் அருவாள் வச்சிருக்கிறார் இல்லையா, அந்த அருவாள் எடுத்துட்டு எதர்ச்சியாக இவங்களுடைய மனைவியோட கழுத்தை நோக்கி வீசி இருக்கிறாருங்க. வீசின உடனே அந்த அருவாளுடைய பதம் இவங்களுடைய கழுத்தை பதம் பார்த்து இவங்களுடைய கழுத்து அப்படி துண்டா வெட்டி இவங்களுடைய தலை தனியாக கீழே போய் விழுந்திருக்குதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் தெரிஞ்சிருக்குதுங்க தன்னுடைய மனைவியை நம்மளே போட்டு தள்ளிட்டோம் அப்படின்ற மாதிரி புரிய வந்திருக்குது. உடனே அங்க நிற்கக்கூடிய நபர்கள் அனைவருமே பார்த்தபடி, நான் வேணும்னே பண்ணல, தெரியாம நடந்துருச்சு, என்னுடைய மனைவி நானே கொண்டுட்டே அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதுருக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே இவருடைய கையில் வச்சிருக்கக்கூடிய அருவாள் எடுத்துட்டு இவருடைய கழுத்தை கரகரன்னு அறுத்துட்டு அதே இடத்துலயே துடிச்சு இறந்து போயிருக்கிறாருங்க. இப்படி இந்த இருவரும் இறந்து போனதுக்கு பிறகு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே அலறி அடிச்சபடி பயந்தபடி ஓட்டம் பிடிச்சிருக்காங்க. டக்குன்னு தூக்கத்திலிருந்து முடிக்கிறாங்க இந்த மாலைமதி அப்படின்ற பெண்மணி. இவங்களுடைய உடம்பு முழுக்க குப்புன்னு வேர்த்தபடி இருந்திருக்குது. நம்ம கண்ட காட்சி எல்லாமே கனவா அல்லது உண்மையிலேயே நடந்த காட்சி தானே அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்திருக்குது. உடனே உங்களுடைய கணவரை உங்களுடைய தூக்கத்திலேருந்து எழுப்பி நடந்த விஷயத்தை பூரா அப்படியே போட்டு உடைச்சிருக்காங்க. இந்த மாதிரி என்னுடைய கனவுல கண்ட காட்சி எல்லாமே இப்போ வரைக்கும் என்னுடைய உடம்பெல்லாம் புல்லரிக்கிற மாதிரி தாங்க இருக்குது. இது உண்மையிலே நடந்தது மாதிரி தான் தெரியுது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த வீட்டில் ஏதோ ஒன்று நடந்திருக்குது அப்படின்ட்டு, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடுவோம், இல்லை அப்படின்னா நம்ம பிள்ளையெல்லாம் வச்சிருக்கிறோம், ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால தாக்கு பிடிக்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுத்துருக்குறாங்க. சரிம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத, நாளைக்கு காலையிலே நம்ம ஏதாவது ஒரு கோயிலுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுக்கிறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இவங்க எங்கே போகலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த மிகவும் புகழ்பெற்ற சக்தி வாய்ந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியுடைய கோயிலுக்கு தாங்க போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1970 காலகட்டத்தில் தாங்க உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலில் 21 சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்ததாகவும் சித்தர் பீடம் அங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற அந்த கோயிலுக்கு தாங்க இந்த கணவன் மனைவி இவங்களோட பிள்ளைகளுடைய அந்த கோயிலுக்கும் போயிருக்கிறாங்க. அப்படி அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பூசாரி கிட்டையே பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு இவங்க அந்த கோயிலை விட்டும் வெளியே வந்திருக்கிறாங்க. இனிமே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது தாயே, உன்னை நம்பித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம், அந்த வீட்டை விட்டுட்டு எங்களால் எங்கேயும் போக முடியாது, ஏற்கனவே எங்களுக்குன்னு சொந்தமாக இருந்த வீடுமே வெள்ளத்தால் காணாமல் போயிடுச்சு, இப்பொழுது இந்த வீடை விட்டா நாங்கள் வேறு கதியே கிடையாது, நீ தான் எங்களுக்கு துணையாக இருக்கணும் தாயே அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய சித்தருடைய ஜீவ சமாதிலையும் வேண்டிட்டு இந்த குடும்பத்தினர் 4 பேருமே இந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. அப்படி அந்த கோயிலை விட்டுட்டு வெளியே வரும் பொழுது இந்த மாலைமதிக்கு திடீர்னு கோபம் வந்திருக்குது. அதுக்கு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மகளுடைய கையில் தாங்க இவங்களுடைய கணவர் அந்த பிரசாத பை இருக்கு இல்லையா, அதை பூரா அவங்களுடைய பொண்ணு கையில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்களுடைய பொண்ணு என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, விளையாட்டு புத்தி காரணத்தினால அந்த பிரசாதம் கையில் வாங்கினக்கூடிய அந்த பை இருக்கு இல்லையா, அந்த பையை ஏதோ ஒரு இடத்துல தூக்கி வீசிட்டு தாங்க இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்கு பிறகு தன்னுடைய மகள் கஷ்டப்பட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம், அதை போய் தூக்கி போட்டாலே அப்படின்ற மாதிரி தாங்க கோபத்தில் நடுரோடுன்னு கூட பார்க்காம அடி நடிச்சிருக்காங்க. உடனே உங்களுடைய கணவர் சமாதானப்படுத்திட்டு, இந்த ஆத்தாவுடைய பிரசாதம் நமக்கு வரக்கூடாதுன்றதுக்கு போல, இதை நம்ம எதுவும் பண்ண முடியாது, பாப்பாவை அடிக்காது அப்படின்ற மாதிரி தாங்க சமாதானப்படுத்தி இந்த 4 பேருமே இவங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு சில மணி நேரங்கள் கழித்து அந்த நடந்த கனவுல இல்லையா, அந்த விஷயத்தை நினைச்சு இவங்களுக்குள்ள ஒரே குழப்பமா இருந்திருக்குது. இந்த குழப்பத்தை தீக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஏற்கனவே ஒரு பெண்மணி இந்த வீட்டில் இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அந்த பெண்மணி கிட்ட நம்ம மறுபடியும் போய் பேச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு குடிசையில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த பெண்மணி போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க, என்னுடைய கனவுல இப்பெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த வீட்டோடைய பெண்மணி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
இவங்களுடைய கனவுல கண்டாங்க இல்லையா, அந்த கண்ட காட்சி எல்லாமே கற்பனை கிடையாதுங்க, பொய் கிடையாது. நிஜத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு பயங்கரமான ஒரு திகில் நிகழ்வு தாங்க. அதாவது நீங்க இருக்கக்கூடிய அந்த குடிசையில ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. எப்ப பார்த்தாலும் அவங்க இருவருக்குமே சண்டை வந்துட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா, அந்த பெண்மணி வேற யாரோ ஒரு நபருடைய கள்ள தொடர்புல இருந்திருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகு இவங்களுடைய கணவர் அடிக்கடி இந்த பெண்மணியை கண்டிச்சு சத்தம் போட்டுட்டே இருந்திருக்கிறாரு. ஆனாலுமே இந்த பெண்மணி எதையுமே பெருசா கண்டுக்காம மறுபடியும் அவங்க செஞ்ச தவிர திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்காங்க. அதனால ஒரு கட்டத்தில் இந்த இருவருக்குமே ஒத்து போகாம சண்டை முத்தி போயிருக்குது. அந்த நேரத்தில் தான் கணவர் ஆத்திரப்பட்டு இவங்களுடைய மனைவியோட கழுத்தையே அந்த அருவாளால வெட்டி கொண்டிருக்கிறாரு. அப்படி வெட்டி கொண்டதுக்கு பிறகு தன்னுடைய மனைவியை கொண்டுட்டோமே அப்படின்ற அந்த குற்ற உணர்ச்சியிலேயே அவருடைய கழுத்தையுமே அறுத்து இதே இந்த குடிசைக்கு வாசலுக்கு முன்னாடி தான் இறந்து போனாரு. அந்த கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த இடம் வேற எந்த இடமும் கிடையாதுமா, நீங்க இப்ப இருக்கிறீங்களா வீடு, அந்த வீட்டில் தாமா அவங்க இருவருமே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே இந்த பெண்மணிக்கு கொலையே நடுங்கி போயிருச்சு. அதன் பிறகு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், வர வழியில் பிரசாதத்தையும் மிஸ் பண்ணிட்டோம். இது எல்லாமே ஏன் இப்படி நடக்குது, என்ன காரணத்துக்காகன்றது ஒன்றுமே தெரியல, நாங்கள் பயத்தால் என்ன பண்ணுறேனே தெரியல, இந்த வீட்டை விட்டு எங்களால் போக முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க வருத்தத்தோடய இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அன்றைய பொழுது அப்படியே கலைஞ்சிருக்குது. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இந்த பெண்மணி வீட்டுக்கு வெளியே கோலம் போடணும் அப்படின்றதுக்காக இவங்களுடைய வீட்டோட வாசல் கதவை திறக்கிறாங்க. அப்படி திறந்து பார்க்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு பேருதிர்ச்சி காத்திருந்துச்சுங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வீட்டோட வாசல் மையப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துலயே ஏதோ ஒரு கவர் பை இருந்திருக்குது. அந்த கவர் பையை பார்த்த உடனே டக்குன்னு அந்த பையை எடுத்து வந்து ஓப்பன் பண்றாங்க. அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது அதுக்குள்ள வேற எதுவும் கிடையாதுங்க. இவங்க அந்த கோயிலை மிஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த ஆதி பராசக்தி கோயிலில் வச்சிருக்கக்கூடிய அந்த சித்தர் பீடத்துக்கிட்டே வேண்டி வணங்கி இவங்க வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சு அந்த பிரசாதத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த பிரசாதம் தாங்க அந்த பையில இவங்களுடைய வீட்டு வாசலுக்கு முன்னாடியே கலந்துருக்குது. இந்த பூஜை செஞ்சு கொண்டு வந்து அந்த பிரசாதத்தை தான் நம்மளுடைய பொண்ணு வந்து மிஸ் பண்ணிட்டாலே, அது எப்படி இவ்வளோ தூரம் கடந்து நம்மளுடைய வீட்டுக்கு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க தகச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வீட்டு வாசலை வந்து கூட்டிகிட்டு இருந்திருக்காங்க. உடனே அந்த பெண்மணி கிட்ட இந்த பார்சல் கவரை வந்து யாராவது வச்சதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அங்கே நிற்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இவங்களுக்கு மறுபடியும் விடவெடுத்து போயிருக்குது. அப்படி அந்த பெண்மணிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு வயதான நபர் பார்க்கறதுக்கு ஒரு சாமியாடி மாதிரி இருந்தாரு, ஒரு சித்தர் தோட்டத்தில் இருந்தாரு, அவர் தான் அந்த பார்சல் கவரை உங்களுடைய வீட்டு வாசல் முன்னாடி வச்சுட்டு யார்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு விறுவிறு நடந்து போனாரு. என்னையா பண்றீங்க, நீங்க எதுக்காக இங்கே நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் எல்லாரும் கேட்டு பார்த்தோம். எதுவுமே பதில் சொல்லாமல் அவர் பாட்டுக்கு விறுவிறு நடந்து போனாரு. கொஞ்சம் தூரத்திலேயே அவர் போகக்கூடிய அந்த பாதையில எட்டி பார்க்கும் பொழுது அந்த நபர் எங்கே போனாருன்னே தெரியல, மாயமா மறைஞ்சு போயிட்டாருமா. கிட்டத்தட்ட அந்த கவர் உங்க வீட்டுக்கு முன்னாடியே 1 மணி நேரமா கிடக்குது. அந்த நபர் போகக்கூடிய அந்த இடத்துல எப்படி மறைஞ்சு போனாருன்றது எங்களுக்கு இப்போ வரை நினைச்சாலே பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தை தெரிந்ததுக்கு பிறகு தாங்க இந்த மாலைமதி அப்படின்ற பெண்மணிக்கு ஒரு விஷயம் புரிதட்டாஞ்சிருக்குது. நம்மளுடைய வீட்டுக்கு வந்து அந்த பார்சல் கவரை வச்சுட்டு போனது வேற யாராவும் இருக்காது, அந்த ஆதி பராசக்தி கோயிலில் 21 ஜீவசமாதி அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த சித்தர் இருக்காங்க இல்லையா, அந்த சித்தரில் யாரோ ஒரு சித்தர் தான் நம்மளுடைய வீட்டுக்கே வந்து அந்த பிரசாதத்தை வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி புரிய வந்திருக்குதுங்க. உடனே சந்தோஷத்தோடய இவங்களுடைய கணவர்கிட்டையும் இவங்களுடைய பிள்ளைகள்கிட்டையும் அந்த விஷயத்தை சொல்லி அந்த பிரசாதத்தை எடுத்து ஆளாளுக்கு கையில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே இவங்களுடைய குடும்பத்தினருக்கு இந்த சம்பவத்துக்கு பிறகு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட சில வருடங்களுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வேற ஒரு வீட்டுக்கு தாங்க இடம்பெயர்ந்து போயிருக்கிறாங்க. அதே மாதிரியே அங்கே இருக்கக்கூடிய அந்த அமானுஷமான நிறைந்திருக்கக்கூடிய அந்த குடிசை வீட்டுக்கு மறுபடியும் யார் வந்தாங்களா, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துச்சா அப்படின்றது இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சிருக்காங்க. அதே மாதிரியே இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட் காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த குடிசை அமைந்திருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பூரா பெரிய பெரிய பில்டிங் வந்துருச்சு. ஆனாலுமே அந்த 2 ஆண்மக்கள் அங்கே இருக்குதா இல்லையா அப்படின்றது எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய சுப்திக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.